சார் இது வந்து நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இப்போதைக்கு சொல்ல போனால் கூட்டணி மாதிரி தான். அமைச்சரவையில் கட்சி இருக்குது. அதனால் அவன் யாருக்கு நிறுத்த போகிறான்னு நம்ம சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. கரெக்டாக இவர் வந்து தானாக பேசி தெரிஞ்சார். டான்ஸ் மாஸ்டர். ஆமாம். நான் சினிமாவுக்கு வரப்போகிறேன், அதை பண்ணி அரசியலுக்கு வரப்போகிறேன், அப்படியாகும் இப்படியாகுன்னு பேசி இந்த மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டார். ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வரலவருக்கு. இப்போ அவரே சொல்லிட்டாரு நிற்கல அப்படின்னு முடிச்சுக்கிட்டாரு. இவங்களை வந்து தேவையில்லாமல் நீங்கள் கோர்க்காதீங்க. ரைட்டா? விஜய் அப்படிலாம் செய்ய மாட்டார். நான் விஜய்க்கு தெரியாத ஒரு ஒரு முதல்வர் அளவுக்கு இருக்கிறவர் யாரை எங்கே எப்போ எப்படி வைக்கிறது என்ன கொடுக்குறதுன்னு அவருக்கு தெரியும். நிச்சயமாக இதெல்லாம் ஒரு புரளி. அவருடைய இமேஜை கெடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறது. எல்லாரும் துணியக்கான ஓடி போயிட்டாங்க. ஒரு ஆள் ஓடி போய் இதில் படுத்து தூங்குறாரு. எங்கள் சிங்கப்பூர்லையா ஏதோ வேலு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வேலு அங்கே போயிட்டார். இங்கிட்டு முன்னாள் முதல்வர் பெறப்பட்டு போயிட்டார் வெளிநாட்டுக்கு லண்டன் தப்பி சென்று விட்டார். மருமகன் என்கிட்ட போயிட்டார். பல பேர் பல ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் பேரை கெடுப்பதற்காக திட்டமிட்டு இப்படிலாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள்.